ஸோ ஹலோ எவ்ரிவன், நம்ம போன வீடியோஸில் வந்து சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியேஜென்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இன்றைக்கி வந்து என்ன ரியேஜென்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆக்சிடைசிங் ரியேஜென்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட்ன்றது ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இதான ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் அலிஃபாட்டிக் ஆல்கஹால். ஸோ இது ஆல்கஹால்ஸை என்ன செய்யுது அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ நம்ம வந்து சிம்பிளராக வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா எத்தனால் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஆக்சிடைஸ் பண்ணுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ ஒரு அசிடிக் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை ஆக்சிடைஸ் பண்ணி ஃபர்தராக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டிஹைட் கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு அலிஃபாட்டிக் ஒரு ஆல்கஹால், ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைக்ரோமேட், ஸோ ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டிஹைட் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஆல்கஹால்ஸ். ஒரு அரோமேட்டிக் ஆல்கஹால், ஸோ நம்ம பென்சைல் ஆல்கஹால் எடுத்திருக்கோம். இந்த பென்சைல் ஆல்கஹாலை வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம் நீங்கள் பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்டிஹைடாக உங்களுக்கு பென்சால்டிஹைடாக என்ன ஆகுது அப்படின்னா கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் ஒரு அலிஃபாட்டிக் ஆல்கஹால் போட்டோம், தென் இப்போ வந்து ஒரு அரோமேட்டிக் ஆல்கஹால் அது வந்து ஆக்சிடைஸ் பண்ணி நமக்கு பென்சால்டிஹைடை ஃபார்ம் பண்ணி கொடுக்கு. தென் வந்து ஒரு சைக்ளிக் ஆல்கஹால் எடுத்திருக்கோம், ஸோ சைக்ளோஹெக்சனால். இப்போ இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டு ஆக்சிடைஸ் பண்ணுறோம். இந்த டைமில் நமக்கு என்னது சைக்ளோஹெக்சனோன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, தென் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட். ஸோ நம்ம ஆல்கஹால் பார்த்தோம், தென் இப்போ வந்து ஆல்டிஹைட். ஸோ ஆல்டிஹைட் வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைக்ரோமேட். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆசிட் வந்து கிடைக்குது. ஸோ ஓகேவா. ஸோ நம்ம இன்றைக்கி ரெண்டாவதாக பார்க்குற ஆக்சிடைசிங் ரியேஜென்ட் என்ன அப்படின்னா செலீனியம் டை ஆக்சைடு. ஸோ செலீனியம் டை ஆக்சைடு வந்து இப்போ அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு வந்து இதுவும் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா வழக்கம் போல் ஆக்சிடைசிங் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ இங்கே நம்ம ஒரு அலிஃபாட்டிக் ஆல்கஹால் எடுத்திருக்கோம். இந்த ஆல்கஹாலையுமே நீங்கள் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வழக்கம் போல் ஸோ ஒரு ஆல்டிஹைட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, தென் வந்து ஃபீனால்ஸ். ஸோ ஃபீனாலை வந்து நீங்கள் வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறீங்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் செலீனியம் டை ஆக்சைடு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஸோ பேராபென்சோகுயினோன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ தென் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் சல்ஃபைடு. ஸோ இது டைமெத்தில் சல்ஃபைடு. டைமெத்தில் சல்ஃபைடை இது என்ன செய்யுது, சல்ஃபைடை வந்து சல்ஃபாக்சைடாக என்ன செய்யுது அப்படின்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடை ஆக்சிடைஸ் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் வந்து குயினோலின். ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா குயினோலின் வந்து எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் ஃபர்தராக வந்து குயினோலின் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதில் உள்ள மெத்தில் குரூப்பு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்டிஹைடாக வந்து மாறுது. ஸோ தென் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிடின். ஸோ பிரிடினை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ அப்போ எந்த இடத்துல உள்ள இது வந்து இதாகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா C2H5 வந்து இருக்குது. ஸோ இது ஏன் அஃபெக்ட் ஆகலை. இங்கே வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, ரெண்டு மெத்தில் குரூப் வந்து இருக்குது, ஏன் வந்து ஒரு மெத்தில் குரூப் மட்டும் ஆல்டிஹைடாக இருக்குது. ஸோ இது ஏன் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நீங்கள் செலீனியம் டை ஆக்சைடு போட்டு ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ஃபா பொசிஷன், அதாவது ஹெட்ரோ ஆட்டம் நைட்ரஜனுக்கு ஆல்ஃபா பொசிஷனில் ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய அந்த மெத்தில் குரூப் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இங்கே இந்த மெத்தில் குரூப் வந்து ஆல்டிஹைடை கன்வெர்ட் ஆச்சு, இங்கேயும் இந்த மெத்தில் குரூப் வந்து என்ன ஆகுதுன்னா ஆல்டிஹைட் ஆகுது. ஸோ இது ரிமைனிங் வந்து அப்படியே இருக்குது, இந்த மெத்தில் குரூப் வந்து அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மேங்கனீஸ் டை ஆக்சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அப்புறம் வந்து ஒரு செலக்டிவான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கீன்ஸ் டு ஈபாக்சைடாக மாற்றுது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு அல்கீன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த அல்கீன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் டை ஆக்சைடு நமக்கு ஒரு ஈபாக்சைடு வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ அல்கீன்ஸ் டு ஈபாக்சைடு. ஓகே, ஸோ தென் வந்து ப்ரைமரி ஆல்கஹால்ஸை ஆல்டிஹைடாகவும் செகண்டரி ஆல்கஹால்ஸை கீட்டோனாகவும் மாற்றுதும் மேங்கனீஸ் டை ஆக்சைடு. ஸோ இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் டு ஆல்டிஹைடு. இது வந்து ஒரு ப்ரைமரி ஆல்கஹால், நம்ம எத்தனால் எடுத்திருக்கோம். ப்ரைமரி ஆல்கஹால் இந்த மேங்கனீஸ் டை ஆக்சைடை வந்து ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. தென் செகண்டரி ஆல்கஹால், இது வந்து செகண்டரி ஆல்கஹால் இல்லையா. ஸோ செகண்டரி ஆல்கஹாலை இது என்ன ஆகுது அப்படின்னா கீட்டோனாக கன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் இன்ட்டு ஆல்டிஹைட், செகண்டரி ஆல்கஹால் இன்ட்டு கீட்டோன். ஓகே, ஸோ தென் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த MnO2 வந்து இது என்ன டொலின். ஸோ டொலினை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பென்சால்டிஹைடாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இங்குள்ள ரெண்டு ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகிடுது. ஸோ எப்போவுமே நீங்கள் ரிடக்ஷன் ஆக்சிடைசிங் அப்படின்னா நம்ம ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஹைட்ரஜன் H2 வந்து என்ன ஆகும் அப்படின்னா எலிமினேட் ஆகும். ஸோ இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகிட்டு. ஓகே, ஸோ தென் இங்கே வந்து பென்சைல் ஆல்கஹால். ஸோ பென்சைல் ஆல்கஹாலுமே நம்ம போடும்பொழுது பென்சால்டிஹைடாக ஃபார்ம் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பென்சைல் அமீன் எடுத்திருக்கோம், அது வந்து நம்ம MnO2 ப்ரெசன்ஸில் போடும்போது பென்சால்டிஹைடாக ஃபார்ம் ஆகுது. ஓகே,
ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 3 ரியேஜென்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்தடுத்த ரியேஜென்ட்ஸ் பார்ப்போம். ஸோ வேறு ஏதாவது ரியேஜென்ட்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.